இந்திய அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழர்களோட கல்வி அறிவுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் திருக்குறள், காப்பியங்கள், இலக்கியங்கள், கல்வெட்டுகள் இதுவே போதும் தமிழர்கள் கல்வியில் எந்த அளவுக்கு சிறந்திருந்தாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, இதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்களில் எவ்வளோ பேர் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்மள எவ்வளோ பேர் கல்வி அறிவு பெற்றிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? அதுக்கான விளக்கத்தையும் பதிலையும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கலாம். தமிழில் எவ்வளவோ ஆண் புலவர்கள், பெண்பால் புலவர்கள் இருந்திருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ஔவையார், ஈரதியார் சங்க காலத்தை சேர்ந்தவங்க, நன்சென்னியார் சிலப்பதிகார காலகட்டத்தை சேர்ந்தவங்க, விருதாம்பி காளியார் திருக்குறள் போன்ற நூல்களுக்கு முந்தைய நூல் எழுதியிருக்காங்க. இப்படி புலவர்களாக இருந்த பெண்கள் எப்படி அடுப்படிக்க போனாங்க? ஆண்கள் எல்லாம் ஏன் சக மனுஷனுக்கு அடிமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நூற்றாண்டுலேருந்து